ஸ்ரீ குருப்யோ நமக. வெல்கம் ஆல். இன்னையிலிருந்து த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டோட எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஸ்பியும் ரத்துவும் சொன்ன முதல் வரியே நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்க அம்மா கிட்ட இந்த புத்தகம் தொடங்குறப்போ சொன்ன ஒரு விஷயம், அம்மா நாங்கள் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்பணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. யாருக்கும் இந்த கருத்தை திணிக்கணும்னு அவசியமும் இல்லை. நம்புகிறவங்க இதை நம்பி இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருணை மிக்க இறைவன்கிட்ட எவ்வளவு சந்தோஷமாக வந்து சேரணுங்கிறத நாங்கள் இங்கே சொல்ல போகிறோம். இங்கே இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்காகவே நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இதை தொடர்ந்து கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கேளுங்க. கேட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. திஸ் இஸ் புனிதா. விஸ்பி ரத்து அண்ணன் தம்பி. இவங்க ரூமி பாவனகிரி கோர்ஷித் பாவனகிரியோட தம்பதியருக்கு 1951 மகனாக பிறக்கிறாங்க. அப்படியே அவங்க வளர்றாங்க. 1980 ஆயிடுச்சு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார் ரேஸ்னா அதை விட பிடிச்சிருக்கு. கார் ரேஸில் கலந்துக்கணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தீராத ஆசை. அதுக்கு ட்ரையல் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒரு நாள் கிளம்புறாங்க. அவங்களுடைய 3 நண்பர்களோட 2 நண்பர், ஒரு மெக்கானிக், 5 பேரும் சேர்ந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு காலையில் ரூமி பாவனகிரிட்டையும் கோர்ஷித் பாவனகிரிட்டையும் இவங்க, அதுவும் ரத்து, குறிப்பாக ரத்து அவங்க அம்மாட்ட போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, அம்மா நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, நாங்கள் ட்ரையல் ரைடு போகிறோம், ரொம்ப நேரம் ஆகும், சம்டைம்ஸ் நாங்கள் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆனால் அங்கேயே தங்குறது கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ தூங்கிடு, காலையில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நைட் ஆயிடுச்சு. சரி அங்கே தங்கிட்டாங்கன்னு இவங்களும் விட்டுட்டாங்க. இது மும்பையில் நடக்கிற விஷயம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ரூமி பாவனகிரி தான் அதை கேட்குறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு அவசரமாக போகிறாரு. அங்கே போய் பார்த்ததும் தான் தெரியுது, அவங்க போன கார் சுக்குநூறா மரத்தில் இடிச்சு விழுந்துருச்சு அப்படின்னு. ஆனால் ஸ்பாட்டில் இவங்க 2 பேர், அதாவது இவங்க மகன்கள் மட்டும் இறக்குறாங்க. மீதி 3 பேர் சின்ன காயங்களோட தப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த பக்கத்தில் இருக்க ஊர்க்காரங்க காப்பாற்றினவங்க சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. மனசு ஒடிஞ்சு இவர் சுக்குநூறாக ஆகிறாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போகிறோன்னு அவருக்கு தெரியல. அவங்க மனைவி எப்போதும் போல், எங்கே பசங்களை காணோம், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது இவர்கிட்ட எப்படி சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. ஆனால் சொல்லி தானே ஆகணும்னு சொல்கிறாரு. ரொம்ப மனசு ஒடிஞ்சு போகிறாங்க கோர்ஷித் பாவனகிரி. அன்னைக்கு அவங்க இறைவன் இருக்காரு அப்படிங்கிறதையே முற்றிலும் வெறுத்தாங்க. அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. இவ்வளோ நாள் நான் நம்பிக்கையாக இருந்த ஒரு விஷயம் பொய்யா போயிடுச்சா? எப்படி எந்த தப்பும் செய்யாத என்னுடைய குழந்தைகளுக்கு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. அப்படி இருக்க என்னுடைய குழந்தைய எப்படி இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடக்கும் அப்படின்னு இறைவன் மேலே கோவப்பட்டு வீட்டில் இருந்த படங்களை கூட ரொம்ப கோபமாக எடுத்து போட்டாங்களாம். அப்புறம் அவங்கள எப்படியோ சமாதானப்படுத்தி இந்த விஷயத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு நினச்சாங்களாம். ஆனால் அது முடியலை. 29வது நாள் சடங்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த சடங்கில் கலந்துக்கிட்ட அவங்க குடும்பத்தார், அது பக்கத்து வீட்டு பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க பாவனகிரி அவங்க கிட்ட. என்னன்னு கேட்கும் பொழுது, நான் என்னுடைய குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு லேடி வந்திருந்தாங்க. அந்த லேடி பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க வந்து ஒரு சைக்கிக், ஸ்பிரிட்ஸ் கூட பேசுகிறவங்களாம். அவங்கக்கிட்ட என்னென்னா, ஒரு 2 பேர், 2 அண்ணன் தம்பி 2 பேர் வந்து எங்கள் பெற்றோர்கிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக கேட்டுட்ருக்காங்கங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ உங்களை தான் தோணுச்சு, நீங்கள் போய் அவங்கள பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் ஏதோ மனசு திருப்திக்காக அவங்கள போய் சந்திக்க போகிறாங்க. அவங்களும் நிறைய சைக்கிக் பவர்ஸோட ஒரு மீடியமாக இருந்து நிறைய பேருக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களை மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் மீட்டிங், இவங்களை ஒவ்வொருத்தரையாக அவங்க பார்த்துட்டு வரும்பொழுது இவங்க கோர்ஷித் பாவனகிரியும் ரூமி பாவனகிரியும் உட்காந்துருக்காங்க. அப்போது அவங்கள பார்த்து குண்டம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை அவங்க மகன்கள் மட்டும்தான் கூப்பிடுவாங்களாம். அப்போ தான் அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போது விஸ்பியும் ரத்தும் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாட்ட நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு. சரின்னு அவங்களும் தனியாக பேசுகிறாங்க. அவங்க தனியாக பேசும்போது சொன்ன முதல் விஷயம், அம்மா நீ இறைவன் மேலே கோவப்படாத,
அவர் ரொம்ப நல்லவர், கருணையானவர். எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்கிறாரு. நீ இறைவன் மேலே கோவப்பட்டு இதெல்லாமே நீ வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போன உடனே ஒரு நல்ல உலகத்தில் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் நீ எங்களை நினச்சி வருத்தப்பட்டு சோகமாக இருக்கிறத எங்களால் பார்த்துக்க முடியல. அதனால தான் உன் கூட தொடர்பு கொண்டு நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தோன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் நிறையா காலங்கள் போனதுக்கப்புறம் இவங்க அம்மா கோர்ஷத் பாவனகிரி அவங்களே நிறைய ஆட்டோ ரைட்டிங் மூலமாக தன்னுடைய மகன்கள் கிட்ட இருந்து அந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் முழுக்க நிறைச்சி கொடுத்துருக்காங்க. இனி வர எபிசோட்ஸில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.